வணக்கம் நண்பர்களே. உங்களை சுற்றிலும் பாருங்கள். மேலே இருக்கும் சூரியனிலிருந்து உங்கள் தலையில் நீங்கள் அணிந்திருக்கும் தொப்பை வரை வடிவங்கள் எல்லா இடங்களிலும் இருக்கின்றன. அவற்றை எப்படி அழைப்பது என்று கண்டறியலாம் வாருங்கள். வட்டம். ஒரு வட்டம் என்பது வானத்தில் இருக்கும் சூரியன் போல மற்றும் நாம் விளையாடும் ஒரு பந்து போல வட்டமாக இருக்கும். சதுரம். ஒரு சதுரம் என்பது 4 சமமான பக்கங்களை கொண்டிருக்கும். உதாரணமாக ஒரு பெட்டி அல்லது ஜன்னல் போல. முக்கோணம். ஒரு முக்கோணம் என்பது 3 பாகங்களையும் மற்றும் 3 புள்ளிகளையும் கொண்டிருக்கும். உதாரணமாக ஒரு பீட்சா ஸ்லைஸ் அல்லது பார்ட்டியில் அணியும் தொப்பி போல. செவ்வகம். ஒரு செவ்வகத்திற்கு 4 பக்கங்கள் இருக்கும். 2 பெரியதாகவும் 2 சிறியதாகவும். உதாரணமாக ஒரு கதவு அல்லது ஒரு புத்தகம். இதய வடிவம். இதய வடிவம் என்பது மேலே வட்டமாகவும் கீழே கூர்மையாகவும் இருக்கும். உதாரணமாக ஸ்ட்ராபெர்ரி மற்றும் சில இலைகள் போல. நட்சத்திர வடிவம். ஒரு நட்சத்திர வடிவம் 5 கூர்மையான கரங்களை கொண்டிருக்கும். உதாரணமாக வானில் இருக்கும் நட்சத்திரங்கள் மற்றும் கடலில் இருக்கும் நட்சத்திர மீன் போல. நீள்வட்டம். ஒரு நீள்வட்ட வடிவமானது நீட்டிக்கப்பட்ட வட்டத்தை போல இருக்கும். உதாரணமாக ஒரு முட்டை அல்லது ஒரு பலூன் போல. டைமண்ட் வடிவம். டைமண்ட் வடிவம் 4 பக்கங்களை கொண்டிருக்கும். மேலும் அது பார்ப்பதற்கு ஒரு பட்டம் அல்லது சாலை குறியீடு போல இருக்கும். இப்போது வடிவங்களுக்கான விளையாட்டை விளையாடுவதற்கான நேரம். உங்களால் வடிவத்தின் பெயரை யூகிக்க முடியுமா? நீங்கள் தயாரா? சூரியன். பந்து. அவற்றின் வடிவத்தின் பெயர் வட்டம். பெட்டி. ஜன்னல். அவற்றின் வடிவத்தின் பெயர் சதுரம். ஒரு பீட்சா ஸ்லைஸ். பார்ட்டியில் அணியும் தொப்பி. அவற்றின் வடிவத்தின் பெயர் முக்கோணம். கதவு. புத்தகம். அவற்றின் வடிவத்தின் பெயர் செவ்வகம். ஸ்ட்ராபெர்ரி. சில இலைகள். அவற்றின் வடிவத்தின் பெயர் இதய வடிவம். வானில் இருக்கும் நட்சத்திரங்கள். நட்சத்திர மீன். அவற்றின் வடிவத்தின் பெயர் நட்சத்திர வடிவம். முட்டை. பலூன். அவற்றின் வடிவத்தின் பெயர் நீள்வட்டம். பட்டம். சாலை குறியீடு.
அவற்றின் வடிவத்தின் பெயர் டைமண்ட் வடிவம்.